ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய் நமதாம் காமதேனிவே. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையாக நம்மளுக்கு நிறைய கால்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அஸ்ட்ராலஜி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நிறைய புக்கிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாஸ்து, எண்கணிதம் நிறைய பார்க்குறாங்க. நியூமரலாஜி இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு, ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லைங்க, நிறைய நம்ம ஜெயிக்கணும். எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலவரம், இது மாதிரி கிரக கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் நகரக்கூடிய கிரகங்கள், வருடக்கோள்களாக பெயரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 6/3 மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலன் தனி வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்மளுடைய இந்த கிரக பெயர்ச்சி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா பங்குனியும் மாசி மாதத்துடைய 17ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த மாசி மகம் நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணுறது, பாவங்கள் கர்ம வினையை போக்கக்கூடியது. சிவனடியார்கள் சாதுக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பமேளாவுக்கெல்லாம் வருவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை விசேஷம்னு சொல்லலாம். அற்புதமான விஷயங்கள். வாஸ்து நாள் வருதுங்க, மகளிர் தினம் வருதுங்க, மார்ச் 8. பெண்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பளிக்கும் விதத்தில் பெண்மையை போற்றுவோம். பாரதியார் பாடினதெல்லாம் நிறைய மங்கையரார் பிறப்பது மாத்தவம் கடக்கணும். அப்படி விசேஷமான இந்த மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய மகளிர் தினம். காரடையான் நோன்பு. கணவனுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம், மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரடையான் நோன்பு வருது. அது 14ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கு வருட பிறப்பு, இந்த யுகாதி பண்டிகைம்பாங்க. அவங்களுக்கு விசேஷமாக வியாழக்கிழமை வருது, பங்குனி 5ஆம் தேதிங்க. அதே போல் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. கால சர்ப தோஷங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கால சர்ப தோஷத்தோடு பிறக்கும். அதாவது கிரகங்கள் ஒரு பக்கமாக இருந்து இந்த பக்கம் கிரகமே இருக்காது. ராகு கேது அடைவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே போல் 4 கிரகங்கள் சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. சூரியன், சனி, சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இனி நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் மார்ச் மாதத்துடைய பலாபலனை பார்ப்போம். மிதுன ராசி நல்ல கம்யூனிகேஷனுங்க, டாப் மோஸ்ட். என்னங்க மேடம் ஜென்மத்தில் குரு, அதெல்லாம் விடுங்க. 10ஆம் இடம் 9, 10 வலுக்குதுங்க. கிரகங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு விஷயம் கேளுங்க, இப்போ தொடர்ந்து ஒரு கட்டத்தில் வரிசையாக ஒரு 6 கட்டம் 5 கட்டத்தில் தொடர்ந்து கண்டினியூவாக கிரகங்கள் இருந்த கிரக மாளிகைம்பாங்க. நிறைய அந்த யோகங்கள்லாம் நிறைய உண்டுங்க சேர்க்கைக்கு. இப்போ குருவோட சந்திரன் சேர்ந்தால் உண்டு. அதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று சனி பகவானோட சேரக்கூடிய காலகட்டம் அற்புதம். தொழிலில் புதிய தொழில், வண்டி வாகனம் வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, உங்களுடைய முயற்சி அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த கேது மட்டும் சின்ன சின்னதாக முட்டுக்கடை போட்டுகிட்டே இருக்குது. இனி வரும் மார்ச்சுக்கு ஒரு மாற்றம் உண்டு. அதே போல் ஜூன் ஜூலையில் ஒரு மாற்றம் உண்டு. மிதுனத்துக்கு எடுத்த காரியம் நடக்கக்கூடியது. என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியம் ஜெயம். போதுமா? அப்பாட மன நிறைவாக இருக்குங்க மேடம். மன நிறைவை கொடுக்கக்கூடிய மாதமே இந்த மார்ச் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வேண்டுதல், பிரார்த்தனை, கோயில் வழிபாடு அது இதுன்னு நிறையா செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன் மேடம். அதனால் கவலையை விடுங்க. கஷ்டம் போகக்கூடிய காலகட்டங்கள். இந்த ஜென்ம குரு என்னென்னா சிலருக்கு விரயத்தை ஒரு செலவை கொடுத்துரும், கடனை கொடுத்துரும். ஆனால் இந்த முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உங்களை விடவே விடாது. 4 பேர்த்துக்கு ஆலோசனை கொடுக்கறது, நட்பு வட்டாரம் வரக்கூடிய அமைப்பு, மனைவியால் யோகம், கணவனால் யோகம், இதெல்லாம் உண்டு. கலத்திர பாவம் நல்லா இருக்க போகக்கூடிய அமைப்பு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொழிலில் வருமானம் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறதுல விருத்தி, செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு. குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா இல்லை எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சிருச்சு. மிதுனம் எப்போயுமே புத்திசாலித்தனமாக
நான் க்ரியேட்டிவாக எழுதிக்கிறேன், மனப்பாடம் பண்ணி தான் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்பயுமே அந்த க்ரியேட்டிவ் மைண்டு உண்டு. எப்பயுமே நமக்கு வந்து ஜாலியாக நகைச்சுவையாக எடுத்துக்கிறது, அப்படியே அசால்ட்டாக பரவாயில்ல, நான் எப்படியா இருந்தாலும் சமாளித்து 10 பக்கத்துக்கு 20 பக்கம் எழுதிட்டு வந்துடுவேம்மா, என்னை கவலையப்படாதீங்கம்மா அப்படின்னு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அறிவுரை சொல்கிறது யாருன்னா மிதுனமாக தாங்க இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. சகோதர வழியிலேருந்து நல்ல செய்தி வரும். அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் நிகழும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு பார்க்கும்போது தெரியும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மாசி மகம் வருது. அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய நீர்நிலையில் ஏதாவது காவேரி குளம் இதில் போயிட்டு ஸ்நானம் பண்ணுங்க. அற்புதமாக இருக்கும், மாற்றத்தை ஏற்படும். 2வது ராசி ஜலராசின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி இங்கே நீர் ராசி இல்லை, கடகம். அந்த கடகம் வந்து என்னென்னா எப்பயுமே மிதுனத்து வந்து அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க. அம்மாவுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும். அம்மா ஒரு 2 நாள் ஃபோன் பண்ணினா பதறி போயிடுவீங்க. ஐயோ எனக்கு இன்னும் ஃபோனே வரலையே, எதோ ஆயிடுச்சா, அம்மாவுக்கு என்ன சாப்பிட்டாங்களா, இந்த விருந்தோம்பல் எப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். வரங்களை கவனிக்கணும், பாசமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இது எப்பயுமே உங்ககிட்ட இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தானம் பண்ணுங்கள். இந்த எலுமிச்சம்பழம் வாங்கி எலுமிச்சம்பழத்தில் அம்பாளுக்கு மாலை போடுங்க. அன்றைக்கி என்ன செய்கிறீங்க, எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு கிழவ சாதையை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த சிவனுக்கு கூட பால் தேன் வாங்கி அபிஷேகத்தை கொடுங்க. திங்கக்கிழமை அல்லது பிரதோஷத்தில் கொடுங்க. சிறப்பாக இருக்கும். இந்த மார்ச் மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.